திருச்சிற்றம்பலம். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தீருந்தடி பொருந்த கை தொழ கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நம் தமிழ் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையம், சிங்கப்பூர் மற்றும் ஐயாரப்பர் திருமுறை மன்றம் திருவையாறு இணைந்து வழங்கும் மன்னிய சிவஞான் மொழிதரு மாற்றம் 11ஆம் திருமுறை கருத்தரங்கத்தின் 4ஆம் நாள் நிகழ்வில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வில் 2வது பொழிவாக பட்டினத்து பிள்ளையார் அருளிச் செய்த கோயில் நான்மணி மாலை என்ற அருள் நூலை சிந்திக்க நம்மோடு இணைந்திருப்பவர் மஸ்கட்டைச் சேர்ந்த கவிஞர் சுரேஜினி அண்ணா அவர்கள். அண்ணாவை பற்றி கூற வேண்டும் என்றால் கூறிக்கொண்டே போகலாம். அவர் உடனுக்கு உடன் ஒருவரை பற்றி கவிதை எழுதக்கூடும் அருமையான வல்லமையை பொருந்தியவர்கள். மேலும் திருக்குறளில் ஆழ்ந்த நுண்ணறிவு, அதாவது நுண்மான் நுழைப்புலம் என்று கூறுவோம் அல்லவா, அந்த ஆழ்ந்த நுண்மான் நுழைப்புலத்தை உடையவர் கவிஞர் அண்ணா அவர்கள். மேலும் கம்பன் கழகத்தில் இணைந்து பல்வேறு பணிகளை ஏற்றி வருகிறார். சைவத்திலும் தீராத ஆர்வம் கொண்டவர். அண்ணா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இப்பிறவிதனில் யானிங்கு வந்த பயன் முன்னமே தானறிந்து எப்பொழுதும் என் சிந்தை விட்டு அகலாது வழிநடத்தி திண்ணமுடன் இட்ட பணி பிறளாது செய்திடவே தாயே தமிழே அருள்வாய். ஐயாரப்பர் திருமுறை மன்றம் திருவையாறு, நம் தமிழ் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மன்றம் சிங்கப்பூர் இணைந்து நடத்துகின்ற 11ஆம் திருமுறை கருத்தாய்வில் 26வது இலக்கியமாக சிற்றிலக்கியமாக இருக்கக்கூடிய கோவில் நான்மணி மாலை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பளித்தமைக்கு இந்த இரு அமைப்பிற்கும் என் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏரானை காவிலுரை என்னானை கன்றளித்த பேரானை கன்றுதனை போற்றினால், ஏரானை காவில் உரை என்னானை கன்றளித்த போரானை கன்றுதனை போற்றினால் வாராத புத்தி வரும், பத்தி வரும், புத்திர உற்பத்தி வரும், சக்தி வரும், சித்தி வரும் தான் என்று காளமேகம் விநாயகரை பற்றி பாடின பாடலை சொல்லி, அடுத்து ஒரு முறை என் நவிலும் உன் நாமத்தாலே, ஒரு முறை என் நவிலும் உன் நாமத்தாலே திருவரை பேசும் பேருற்றேன், கருவினில் பெற்றனள் தாயோ பிறவியெல்லாம் உன் தாளை பற்றிடத்தானே பணிந்து. என்னை கருவினில் பெற்றனள் தாயோ, பிறவியெல்லாம் எத்தனை பிறவி பெற்றான் தெரியாது, ஆனா எதுக்காக? உன் தாளை பற்றிடத்தானே பணிந்து என்று அந்த சிவபெருமானை வணங்கி மாணிக்க வாசகர் என்ன சொல்றது? முதல்ல காளமேகம் சொன்னாரு, அடுத்து சுரேஜமை சொன்னாரு, அடுத்து மாணிக்க வாசகர் என்ன சொல்றாருன்னு அதையும் கேட்டுட்டு இன்றைய கருத்தரங்கத்துக்குள்ள நுழையலாம். அதுவள சுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார், இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் தில்லை அம்பலத்தானை பற்றி பேசுவோம். சரி, இந்த 2 அமைப்புகளும் 11ஆம் திருமுறையை பற்றி பேசுவதற்காக பல்வேறு சைவ புரவலர்களை எல்லாம் புலவர்களை எல்லாம்
சொற்பொழிவாளர்களை எல்லாம் அழைத்து இந்த திருவிழாவை கடந்த 2 வாரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய நோக்கம் என்ன? ரொம்ப முக்கியம். நாம ஒரு மேடையில பேசுறோம்னாக்கே நாம எதை பற்றி பேசுகிறோம், எந்த இலக்கை அடைவதற்காக இதை பேசுகிறோம், அந்த இலக்கு நோக்கி நாம் பயணிக்கிறோமா, அந்த இலக்கை சரியாக கொண்டு போய் சேர்க்கிறோமா என்பதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். இப்போ திருமுறையை அறிமுகப்படுத்துவதுதான் இந்த அமைப்புகளின் நோக்கமா? அதை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம்லாம் இல்லை, அது ஏற்கனவே இருக்கு. சரி, அது இல்ல, அடியாரின் உள்ள கிடக்கையை சொல்வதா? எழுதினாங்களே, இந்த திருமறைகளை எல்லாம் நமக்கு தந்தார்களே, அவர்கள் உள்ளத்தில் இருக்கிற ஆசை, அவர்கள் உள்ளத்தில் இறைவனை எப்படி தரிசித்தார்கள், இறைவனோடு எப்படி ஒன்றர கலந்தார்கள், அதை பற்றி சொல்ல போகிறோமா? இல்ல. சரி, அவர்கள் யாரை பற்றி பாடினார்கள்? தில்லை தாண்டவனை அல்லவா? அப்ப அந்த ஆண்டவனை தரிசிக்க போகிறோமா? இல்லை. அப்ப என்ன பண்ண போறோம்? தன்னை சுத்திகரிக்க போகிறோமா? நம் அகத்திலே அவ்வளவு குப்பைகள் கிடைக்கின்றனவே, இப்படியெல்லாம் சொல்லி 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 நம்மை நாமே சுத்திகரிக்க போகிறோமா? என்ன பண்ண போகிறோம்? நம்முடைய நோக்கம் என்ன? அன்றைக்கே எழுதி வைத்தாளே தமிழ் மூதாட்டி, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். அப்படி என்ன ஆலயம் அவசியம்? அப்படி என்ன இந்த திருமுறைகளை நாம் பேச வேண்டிய அவசியம்? எதனால் நாம் இப்பொழுது இந்த கருத்தாய்வில் தோய்ந்து கிடக்கின்றோம்? இன்றைக்கு நிலையை சற்று நாம் யோசித்தோமானால், ஏதோ இந்த 40-50 ஆண்டுகளில் தான் தமிழன் அறிவில் சிறந்து நிற்கின்றான் போலும், தமிழையே தாங்கி பிடித்திருக்கிறவர்கள் இந்த 50-60 ஆண்டுகளில் தான் உதித்தவர்கள் போலவும், நம் முன்னோர்களை எல்லாம் பழித்து நம்மை உயர்த்த நினைக்கிறோம். எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் இது! சிந்திக்கிறோமா? பட்டங்கள் வாங்கி இருக்கிறோம், ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறோம், 2-3 முனைவர் பட்டங்களை எல்லாம் வாங்கி குவித்திருக்கிறோம். மேடையில் ஏறினால் கைதட்டுவதற்கு 1000 பேர், 10,000 பேர், 1,00,000 பேரை உருவாக்கி இருக்கிறோம். என்ன பயன்? அப்போ அந்த 12 ஆழ்வார்களும் 63 நாயன்மார்களும் முட்டாள்களா? தமிழ் வளர்த்தவர்கள் எல்லோரும் அறிவில் குறைந்தவர்களா? சிந்திக்க வேண்டும். இந்த ஆய்வினுடைய நோக்கமாக நான் கருதுவது என்ன என்று கேட்டீர்களேயானால், இன்றைய நிலை நீங்க, நம்முடைய அறிவு மயக்கத்தை நீக்கி நம் முன்னோர்கள் வாழ்ந்த வழியிலே ஆண்டவனை தரிசிக்க, அந்த முன்னோர்களின் மனநிலையிலே நம்மை ஆட்படுத்த, அந்த முன்னோர்கள் கண்களிலாலே நாம் இறைவனை தரிசிக்க, நம்மை அடுத்து வரும் தலைமுறைக்கு இந்த இடைப்பட்ட காலத்தை நீக்கி நேரிடையாக பாரதி வாழ்ந்த காலம் தொட்டு இனி பயணிக்க போகும் காலத்தை ஒன்றிணைக்கும் பாலமாக இருக்க போவது இந்த திருமறை கருத்தாய்வுகள் என்பதில் எனக்கு எல்லளவும் சந்தேகம் கிடையாது. சரி, இப்போ எனக்கு அளிக்கப்பட்ட தலைப்பு பட்டினத்து அடிகள் கோவில் 4 மணி மாலை.
முதல்ல கோவில்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப முக்கியம் இல்லையா? கோவில் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். கோபுரம் போல் உயர்ந்த நில்னு நான் ஒரு கட்டுரை எழுத ஆரம்பிச்சேன். ஒரு 4-5 கட்டுரை எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். எதுக்காக கோபுரங்கள் அவ்வளவு உயர்வாக இருந்தன? சரி, அது தனிக்கதை. இங்க கோவில்னு இந்த பட்டினத்து அடிகள் சொல்லக்கூடியது தில்லை, சிதம்பரத்தை. அப்ப அந்த கோவில நாம முதல்ல கண் முன்னாடி கொண்டு வந்துருவோம். சிதம்பரம் 4 வீதிகள், 4 கோபுரங்கள். அங்க இருக்கக்கூடியவருக்கு பேர் என்ன? ஏன்னா இந்த கோவிலுக்கு தலம் முக்கியம், மூர்த்தி முக்கியம், தீர்த்தம் முக்கியம். சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்க இதெல்லாம் தெரிஞ்சாதான் அந்த நூல், அதாவது அந்த இடத்தை பத்தி தெரியணும், நூலாசிரியர் என்ன சொல்றாருன்னு தெரியணும். அதுக்கப்புறம் தான் நீங்க நூலுக்குள்ள போகணும். நூலுக்குள்ள போகும் பொழுது நீங்க இந்த புறத்தே இருக்கிற சூழலை எல்லாம் மறந்து விட வேண்டும். ரொம்ப முக்கியம். அது மறந்து நீங்க நூலாசிரியருக்கு உள்ள புகுந்து அந்த ஆண்டவனை நூலாசிரியர் எந்த வண்ணத்தில் கண்டாரோ அந்த வண்ணத்தில் காண வேண்டும் என்பதே என்னுடைய சிற்றுரையின் நோக்கம். அதை சரியாக செய்ய எல்லாம் வல்ல இறைவன் என்னை அனுமதிப்பான் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. நான் உங்களுக்கு கோவில் நான்மணி மாலையில் உள்ள ஒரு 40 பாட்டை பொருள் சொல்ல போறது கிடையாது. அதுக்கு நீங்க அகராதி வச்சீங்க, இல்ல யாரையாவது ஒரு ஆசிரியரை வச்சீங்க, நீங்க அதை படிங்க. எனக்கு இந்த கோவில்னா என்ன, பட்டினத்தடிகள் யார், அவர் எப்படி இறைவனை உருவகப்படுத்துகிறார்ங்கிறத உங்க மனசுல வைக்கணும். அவ்வளவுதான் என் வேலை. அப்போ தலம் சிதம்பரம்னு பார்த்துட்டோம். மூர்த்தி பொன்னம்பலநாதர் சமேத உமையாம்பிகை. தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம். சிவகங்கை மட்டுமல்ல, அங்கே நிறைய தீர்த்தங்கள் இருப்பதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது பஞ்சபூதத்துல ஆகாயத்தலம். இந்த தலத்தினுடைய சிறப்பு திருநீலகண்டர் அவதரித்த தலம் என்றும் கூறப்படுகிறது. மன்னர்களால் போற்றப்பட்டது. இந்த நம்ம சைவ குறவர்களால் பாடல் பெற்ற தலங்கள்ல முதன்மையானது இந்த சிதம்பரம். அது ரொம்ப முக்கியம். இதுக்கு மற்ற பெயர்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்குங்க. இங்க என்ன பண்றார் சிவன்? ஆனந்த தாண்டவம் ஆடுறாரு. இப்ப கூட புலவர் பேச்சுக்கு பின்னாடி ஒரு அந்த ஸ்கிரீன் இருந்தது பாத்தீங்கன்னா, அதுல நடராஜர் எப்படி அந்த தவம் பண்றாருங்கிறது இருக்கும். இன்றைக்கு கூட ஐரோப்பியால இருக்கக்கூடிய மிகப்பெரிய அணு ஆராய்ச்சி அமைப்பு அந்த ஜெனீவால கூட அந்த நடராஜர் சிலையை வச்சிருக்காங்கிறது இது நமக்கு பெருமை அளிக்கக்கூடியது. சிதம்பர ரகசியம்லாம் சொல்லுவாங்க, அது நீங்க போய் பார்த்தா தெரியும். வெட்ட வழிதான் ரகசியம். இப்ப இந்த பட்டினத்து பிள்ளையார், இப்ப நாம கோவில் அந்த இடத்தை பத்தி தெரிஞ்சுட்டோம். இப்ப பட்டினத்து பிள்ளையார், அது என்ன பட்டினம்? பட்டினம்னாலே நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இன்றைக்கு மாதிரி சென்னை, கொல்கத்தா, மும்பை, டெல்லின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அன்றைக்கு காவிரி பூம்பட்டினம். அந்த காவிரி பூம்பட்டினம் அதுதான் பட்டினம்னு சொல்றது. அந்த காவிரி பூம்பட்டினத்தை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா, அன்றைக்கு நம்முடைய மக்கள் எப்படி வசித்தார்கள், நகரங்கள் எப்படி அமைக்கப்பட்டிருந்தது, வீதிகள் எப்படி சமைக்கப்பட்டிருந்தது, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சிலப்பதிகாரம் படிங்க, தெரியும். ரொம்ப அழகா இளங்கோவடிகள் அந்த காவிரி பூம்பட்டினத்தை வர்ணித்திருப்பார். ஆக அந்த பட்டினம்ங்கிறது காவிரி பூம்பட்டினம். சரி, அப்போ பட்டினத்து பிள்ளையார் அப்படின்னா, இப்போ பட்டினத்து அடிகள்லயே ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, இதுல நமக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஒரு 5 பேர் இருக்காங்க பட்டினத்தார்னு. நம்ம மிக சமீபத்துல வந்த 17ஆம் நூற்றாண்டுல இருந்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இவர் நம்ம பார்க்க போற இந்த பட்டினத்து அடிகள்ங்கிறவரு 10ஆம் நூற்றாண்டு, அதாவது 10ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி, 11ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தை சேர்ந்தவர். அந்த ஆசிரியரை நீங்க ரொம்ப அழகா புரிஞ்சுக்கணும். அவருக்கு வெண்காடர்னு பேரு. இன்னைக்கும் திருவெண்காடுங்கிறது புதனுக்கு உகந்த கஷேத்திரம். யாருக்கெல்லாம் கல்வியில் தடை இருக்கிறதோ, யாருக்கெல்லாம்
புதன் அந்த புதன் கிரகம் ஜனனகால ஜாதகத்துல தன்னுடைய வலுவை இழந்திருக்கிறதோ, யாருக்கெல்லாம் என்ன மாதிரி கவிஞனாகணும் இல்ல ஒரு அறிஞனாகணும் அப்படின்னு ஆசை இருக்கோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக போக வேண்டிய திருத்தலம் திருவெண்காடு. நம்ம சிதம்பரத்துக்கும் நம்ம நம்ம வைத்தீஸ்வரன் கோவிலுக்கும் நடுவுல இருக்கு. அவசியம் போயிட்டு வாங்க. அப்போ இவருக்கு பெற்றோர்களிட்ட பெயர் திருவெண்காடர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் ஒரு 5 சிற்றிலக்கியங்கள் பாடியிருக்கிறார். அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கே, நம்ம கோவில் நான்மணி மாலை, இந்த நான்மணி மாலையை பத்தி பின்னாடி சொல்றேன். திருக்கழுபல மும்மணி கோவை, திருவிடைமருதூர் மும்மணி கோவை, திருவேகம்பமுடையார் திருவந்தாதி, திருவொற்றியூர் ஒருபா ஒருபது. இந்த மாதிரி 5 சிற்றிலக்கியங்கள் இந்த பட்டினத்தார். நாம பார்க்கக்கூடிய பட்டினத்தார்னா இவர் தான் நம்பர் 1. இதுக்கப்புறம் 4 பேர் வந்திருக்காங்க. 14ஆம் நூற்றாண்டில் ஒருத்தர் வந்ததாகவும், 16ஆம் நூற்றாண்டில் ஒருவர் வந்ததாகவும், 17ஆம் நூற்றாண்டில் இருவர் வந்ததாகவும் நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த தகவல்களை கூராய்வு செய்வது நம்முடைய தனிப்பட்ட ஒரு இது. இப்போ கோவில் பார்த்தோம், ஆசிரியர் பார்த்தோம். அது என்ன நான்மணி மாலை? மும்மணி கோவை கூட புலவர் ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்தார். நான் இதுக்கு முன்னாடி இந்த சிற்றிலக்கியங்கள் பத்தி பேசும்போது நம்பியாண்டார் நம்பி அருளிய திருநாரையூர் இரட்டைமணி மாலைன்னு ஒண்ணு, அதை பத்தி பேசணும். இப்போ கோவில் நான்மணி மாலையில என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நான்மணி மாலைங்கிற சிற்றிலக்கியத்தை அறிமுகப்படுத்தியது இவர்தான். இதுக்கு முன்னாடி நான்மணி மாலைங்கிற சிற்றிலக்கியமே கிடையாது. எப்படி காரைக்கால் அம்மையார் கட்டளை கலித்துறை என்று எழுத்து எண்ணி பாடக்கூடிய ஒரு கடினமான யாப்பு வகையை அறிமுகப்படுத்தினாரோ, அதுபோல பட்டினத்து அடிகள் நான்மணி மாலை என்று முதலாக, இதற்கு அப்புறம் தான் நான்மணி மாலை எல்லாம். நம்ம மகாகவி பாரதியார் கூட விநாயகர் நான்மணி மாலை பாடியிருக்கிறார். அதை தொடர்ந்து நாங்களும் புலவர் உட்பட 4 பேர் இணைந்து கந்தனுக்கு நான்மணி மாலை, விநாயகருக்கு பாரதி பாடியாச்சு, கந்தனுக்கு நான்மணி மாலை படைத்திருக்கிறோம். அதையும் இங்கு கூடுதல் தகவலாக சொல்லி, இந்த நான்மணி மாலை என்பது 40 பாடல்கள் கொண்டது. 4 மணியை கோர்க்கிறோம், மாலையா கோர்க்கிறோம். இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டாக்க, வெண்பா கலித்துறை. முதல் பாடல் வெண்பாவா தான் இருக்கும், 2வது பாடல் கலித்துறையா தான் இருக்கும். இதுக்கெல்லாம் இலக்கணம் நான் ஒரு தனியா வீடியோ வச்சிருக்கேன், அதை அனுப்புறேன் தேவைப்படுபவர்களுக்கு. ஆசிரியப்பா விருத்தம் என்ற முறையில் மாறி மாறி அந்தாதியா வரும். ரொம்ப முக்கியம் அது. அந்த முதல் பாடல் எங்கு முடிகிறதோ அடுத்த பாடல் அந்த அடியில் ஒரு சீரையோ எழுத்தையோ பற்றி நிற்க வேண்டும். அதுதான் அந்தாதி. ஆக 4 வகையான பாடல் அமைப்புகளை வைத்து நான்மணி மாலையை கோர்க்கிறார் நம்முடைய பட்டினத்து அடிகள். இப்போ இந்த 4 வகை பாடல் அமைப்புகளை பற்றி புரிந்து கொண்டோம். இப்பதான் நம்ம நேர கிரவுண்ட்ல இறங்குறோம், அந்த பிச்சை பாக்குறோம். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு கிரிக்கெட் தானே ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்ப பிச் அனாலிசிஸ் பண்றோம். அப்போ முதல் பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை என்ன? இந்த பிரம்மனும் நம்ம அயனும் என்ன பண்றாங்க? சிவனது அடிமுடி தேடுறாங்க, ஆனா கிடைக்கல. அப்போ அவனுக்கு கிடைக்காதது நாம புகழ்ந்து பாடுவோம்.
என்ன விரும்புறான் நம்ம கிட்ட இந்த இறைவன்? என்னை நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்வதற்கேன்னு சொல்றாரு திருமூலர். இறைவனுக்கு பிடிக்கிறது, பாடுறது பிடிக்கிறது. அதத்தான் அந்த முதல் வெண்பாலியே அவர் சொல்றார். இறைவன் எதை விரும்புகிறான், இறைவனுக்கு எது மகிழ்ச்சி கொடுக்கிறது அப்படிங்கிறத முதல் பாடல்ல பாமேவும் ஏத்து உகந்தான் தில்லை இடத்துகந்தான் அப்படிங்கிற. பூமேல் அயனறியா மோழி புறத்ததே நாமே புகழ்ந்து அளவை நாட்டுவோம் பாமேவும் ஏந்து உகந்தான் தில்லை இடத்து உகந்தான் அம்பலத்தே கூத்து உகந்தான் கொற்றக்குடை அப்படின்னுட்டு இந்த எப்படி பாட்டை இறைவன் விரும்பி ஏற்று மகிழ்கிறான் என்பதை சொல்லி நம்ம உள்நுழைகிறோம். அப்போ நம்ம சொல்றோம், நமக்கு சிறப்பு ஒண்ணு வேணாமா? இப்ப இந்த அரங்கத்திலே நான் பேசுறேன்னா எனக்கு என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, உங்க சிந்தனையை தூண்டுறது என்னுடைய சிறப்பு. உங்களுக்குள்ள நான் உள்ள நுழையணும். ஏதோ ஒரு சொல், ஏதோ ஒரு செய்தி, ஏதோ ஒரு அடி உங்களுக்குள் நுழைந்து உங்களுடைய சிந்தனையை தீண்டினால் அந்த சிந்தனையால் வரக்கூடிய செயல் எனக்கு சிறப்பு. அப்ப பாக்குறாங்க எது சிறப்புன்னு கேட்டா, சிவனுக்கு தொண்டு செய்வது சிறப்பு கிடையாது. சிவன் அடியார்களுக்கு தொண்டு செய்வதுதான் சிறப்பு. அது 2வது பாட்டுல சொல்றார். நீங்க இதெல்லாம் கரெக்டா உள்வாங்குங்க. என்ன கோவில் நான்மணி மாலை நமக்கு சொல்லக்கூடிய செய்தி? குடை கொண்டு இவ்வையவெல்லாம் குளிர்வித்து எரி பொற்றுகிரி படை கொண்டு இகழ்தரும் பார்த்திவர். ஆவதில் பைம்பொற் கொன்றை தொடை கொண்ட வார்சடை அம்பலத்தான் தொண்டருக்கு ஏவல் செய்து. அதான் ரொம்ப முக்கியம். இங்க சக்கரத்தால இந்த உலகையெல்லாம் தன்னுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வந்து பகைவர்களை எல்லாம் அழித்து வாழக்கூடிய வாழ்வு எனக்கு வேண்டாமப்பா. எனக்கு என்ன வேணும்? பைம்பொற் கொன்றை தொடை கொண்ட வார்சடை அம்பலத்தான் தொண்டருக்கு ஏவல் செய்கிறேன். அவன் அம்பலத்தானோட தொண்டனுக்கு நான் ஏவல் செய்கிறேன், அது போதுங்கிறார். அந்த சிறப்பு தான் எனக்கு வேணும் அப்படின்னுட்டு இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த உழவாரப்படைன்னு நம்முடைய அன்பர்கள் எல்லாம் ஒவ்வொரு கோவிலுக்கா போய் கோவிலை சுத்தம் பண்ணி கோவிலுக்கு வண்ணம் பூசி ஆண்டவனை தரிசிச்சுட்டு வருவாங்க. ஒரு நாள் பூரா வேலை செய்வாங்க. ஆக அதுதான் சிறப்புங்கிற. இறைவனை எங்க பாக்குறதுங்க? இப்படி போறார். சரி, முதல்ல இறைவனை பாடணும், அதனால எனக்கு என்ன சிறப்பு, நான் என்ன பண்ணணும்னு சொன்னவரு இப்பதான் நமக்கு இறைவனை அறிமுகப்படுத்துறார். இறைவன் எப்படிப்பட்டவர்? ஒன்று நான் இந்த அவைக்கு தாழ்மையோடு கூறிக்கொள்ள விரும்புவது, 40 பாடல்களை பற்றி நயம் கூறப் போவதோ இல்ல 40 பாடல்களையும் இங்கு பொருள் சொல்லி விளக்கப் போவதோ என்னால் இயலும் என்று நான் நினைக்கவில்லை. நான் சில பாடல்களை தேர்ந்தெடுத்து அந்த இறைவன் எப்படிப்பட்டவன், என்ன தன்மையன், இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படி என்பதை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ இறைவன் எப்படிப்பட்டவர், என்ன நிறம்ங்கிறார். இந்த 3வது பாடல்ல விரி சடை அவங்க எல்லாம் தெரியும். வெந்நீர், விரிசடை வெந்நீர், செவ்வானம் என்ன ஒளி வந்த பொன்னிறம் கொண்டு வர்ற. இப்போ என்ன நீங்க அறிமுகப்படுத்துறீங்க, நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க, நம்ம ஒரு அறிமுகம் ஏற்கனவே ஆயிருக்கு, ஆனா அவர் மறந்துட்டாரு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு வந்தாரு, மஸ்கட்ல கூட இருக்காரு. அப்ப அவர் கேட்பாரு, என்ன அன்னைக்கு அந்த ஒரு டாலா இருந்தாரு அவரா? இல்ல இல்ல இல்ல, அவர் சாதாரண ஒரு
நடுத்தர உயரம். எப்படி இருப்பார்? நெத்தியில பட்டையெல்லாம் அடிச்சிருப்பாரு. ஓ அவரா அப்படின்னு சொல்ற மாதிரி இறைவனை யார் அறிமுகப்படுத்த முடியும்? அப்போ யாராவது ஒருத்தர் முன்னமே பார்த்திருந்தால் தான் நமக்கு இவர் அவர் என்று காட்ட முடியும். அப்போ இந்த அடியார்கள் இறைவனை எப்படி தரிசித்திருக்கிறார்கள்? பார்த்துட்டு ஆமா இவன் இப்படி இருப்பான்னு சொல்றாங்க. இத நம்ம என்ன சொல்றோம்? இவர் எந்த காலேஜ்ல படிச்சாரு? என்ன இங்க இருந்து இலங்கைக்கு பாலம் போட்டாரா? எந்த இன்ஜினியரை வச்சு போட்டாருன்னு நம்ம கேட்கிறோம், கேள்வி கேட்கிறோம். ஏன்னா எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. இறைவனை பற்றி நினைக்க வேண்டுமானால் அதற்கு எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும். இறைவனை பற்றி பாட வேண்டுமானால் அதற்கு எவ்வளவு தவம் நமக்கு பண்ணியிருந்தா இந்த வாய்ப்பு கிடைக்கும். யோசிச்சு பாருங்க. அப்ப இவர் சொல்றாரு, யாரு? பட்டினத்தடிகள் சொல்றாரு, எப்படி இருப்பார்னா, விரிசடையும் வெந்நீரும் செவ்வானம் என்ன ஒளி வந்த பொன்னிறமும். அது மட்டும் போதுமா? தில்லையில என்ன பண்றாரு? நடனம் ஆடுறாரு. தொல் நடமும் காட்டும் உடையான் உயர்த்தில்லை அம்பலம். நான் எல்லா பாட்டையும் நான் உங்களுக்கு வாசிக்கல. நான் சில இதை மட்டும் எடுத்து உங்களுக்கு உங்க நெஞ்சில பதிகிறதுக்கு எப்படி இருக்கணும். இப்ப இத சொல்றாருன்னா இவர் ஏதோ ஒரு பக்தியில ஆழ்ந்து இந்த பாட்டை பாடல. தரிசனம் கிடைக்காம இப்படி பாட முடியாது. அது புரிஞ்சுங்க முதல்ல. அதான் சொல்றார். அப்ப இறைவன் எப்படிப்பட்டவர், என்ன நிறம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ சரி, அவர் எங்க இருக்காரு? அவர் வேற என்னெல்லாம் அவர் கூட இருக்கு அப்படின்னு. அப்ப அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அவரை சுத்தி உள்ளவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆங்கிலத்துல ஒரு பழமொழி ஒண்ணு உண்டு. நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா உன் நண்பன் யாருன்னு தெரிஞ்சிட்டாலே நீ யாருன்னு தெரிஞ்சோம் அப்படின்னு. அது மாதிரி இப்ப இவரை பத்தி சொல்றாரு. இவர் எப்படி இருப்பாரா? சொல்லை கடந்து, நம்ம சேக்கிலார் சொல்றாரு, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். இல்லையா? சொல்ல முடியாதுப்பா. அப்படியே சொல்லை கடந்து பொருளை கடந்து அவர் இருக்கார். உரையின் வரையும், வரைனா எல்லை, உரையின் வரையும் பொருளின் அளவும் ஆக இருவகைப்பட்ட எல்லையையும் கடந்து எங்க இருக்கார் தெரியுமா? அதுதாங்க முக்கியம். எங்க இருக்காரு? தம்மை மறந்து நின்னை நினைப்பவர் செம்மை மனத்தினுள். இறைவனை பத்தி இப்படிதாங்க நினைக்கணும். நான் நேற்று தான் இதை பத்தி நான் எடுத்து சில குறிப்புகள் எடுக்க ஆரம்பிச்சேன். என்னை வேற நிலைக்கு கொண்டு போனதுன்னா அதை நீங்க அனுபவிக்கணும். அது ஒரு நிலை. அந்த நிலை அனுபவத்தால் மட்டுமே விளங்கக்கூடியது. அது சொன்னா புரியாது. அப்போ இவர் என்ன சொல்றாரு? தம்மை மறந்து நின்னை நினைப்பவர் செம்மை மனத்தினும் தில்லை மன்றினும் நடமாடும். அப்ப 2 இடத்துல இருக்காரு. தில்லையில இருக்கிறாரு, இன்னொன்னு அடியார் மனசுல இருக்கிறாரு. நடமாடும் அம்பலவானா அப்படின்னு இறைவனை பத்தி நம்ம கோடிட்டு காட்டுறாரு. அதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன சொல்றாரு? இன்னைக்கு நம்ம மொய் எழுதுறோம் இல்லையா? ஒரு கல்யாணத்துக்கு போனா மொய் எழுதுறோம். இதெல்லாம் அன்னைக்கே இருக்கு. நான் அப்படிதான் ஒரு கம்பராமாயண நிகழ்வுல ஒரு பட்டிமன்றத்துல, அதாவது நம்ம விஸ்வாமித்திரர் தசரதன்ட்ட ராமனை என் கூட காட்டுக்கு அனுப்பு, எனக்கு ரொம்ப தொல்லையா இருக்கு அப்படின்பாரு. அவர் ராமன் கூட சொல்ல, கருநிற செம்மலைத்தான் அனுப்பு அப்படின்னாரு. தசரதன் என்ன பண்ணாரு? 1 வாங்கினா 1 இலவசம்ங்கிறது அப்பவே இருந்திருப்பாருங்க. இவரு கூடவே லக்ஷ்மணா நீயும் சேர்ந்து போனார். லக்ஷ்மணன் அவர் கூப்பிடவே இல்லை, தசரதன் தானே அனுப்புகிறார். இந்த பாடல்ல ஒரு நிகழ்வை சொல்றாரு. இப்பெல்லாம் சொல்லிட்டு அந்த இறைவனுடைய கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வந்தாங்களோ, நான் முன்னாடி ஏதோ ஒரு பிறவியில நானும் வந்திருப்பேன். அப்போ மொய் எழுதுற அந்த நோட் புக் இருக்கு. யார் யாரெல்லாம் என் கல்யாணத்துக்கு வந்தாங்க அந்த நோட் புக் வச்சிருப்போம். அந்த நோட் புக்ல என் பேரையும் எழுதுன்றார். அப்ப பாருங்க, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்?
இப்பதான் நம்ம மொய் எழுதுற பழக்கம்லாம் இருக்கு, நம்ம இப்ப நோட் புக் போட்டு எழுதுறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப பாருங்க, அப்பவே இருந்திருக்கு. ஒவ்வொன்றும் நம் முன்னவர்கள் வகுத்து தந்த வழியில் தான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து சில காலம் தூங்கிவிட்டோம். அந்த தூக்கத்தை எழுப்புறதுக்கு தான் இது. அப்போ தம்மை மறந்து நின்னை நினைப்பவர் செம்மை மனத்தினர் இருந்தாரா. அடுத்து சொல்றாரு, யார திருமணம் பண்ணியிருக்காரு? குன்ற கோமாண்டன் திருப்பாவையை நீலமேனிமால் திருத்தங்கையை திருமணம் புணர்ந்த ஞான்று அன்னைக்கு அப்படிலாம் சொல்லிட்டு சொல்றாரு. அவனுடைய லீலைகளையும் சொல்றாரு, சேர்த்து சொல்றாரு. தில்லையாகிய தொல்பெரும் பதியும் என்று ஒரு 10,000 திருநெடு நாமமும் உரிமையில் பாடி திருமண பந்தருள் அமரர் முன் புகுந்து அருகு சாத்தினின் தமர் பெயர் எழுதிய வரி நடும். தானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அர்க்கியம் விடணும். அதெல்லாம் சொல்லி அந்த தேவர்கள்லாம் வந்தாங்க. அவங்க பேர்லாம் உனக்கு உறவானவங்க. இப்ப நம் தமர் ஊரன் தானே, அந்த தமர் பெயர்லாம் எழுதினியே, அந்த வரி நெடும் புத்தகத்து என்னையும் எழுத வேண்டுவன் அப்படின்னு சொல்றார் இந்த பாடல். இதெல்லாம் படிக்கணும். படிக்கும்போது நீங்க அப்படியே அவர் கூடயே போகணும். ஒரு வரியா படிக்கக்கூடாது, ஒரு செய்யுளா படிக்கக்கூடாது. இலக்கியங்கள் நயம் பாராட்டுவதற்காக எழுதப்பட்டவை அல்ல, அது அனுபவங்களின் தொகுப்பு என்பதை நாம் முதலில் சிந்தையில் விதைக்க வேண்டும். சொல்லும் போது சொல்றாரு, நின் அருள் ஆணை வைப்பிற்கு காணொனா அணுவும் வானுரை நிமிர்ந்து காட்டும் காணில் வால் நுளம்பும் கருடநாதலினே. ஏங்க, ஒரு கொசு உன் பார்வைப்பட்டா பெரிய கருடன் ஆயிடுமா சொல்றாரு அவரு. அதனால நான் வந்திருக்கேன், உன் கல்யாணத்துக்கு வந்தேன், மொய் எழுதின அந்த புத்தகத்துல என் பேரை எழுது அப்படின்னு சொல்றாரு. ஆக அவர் எங்க இருக்கார், அவர் என்ன செய்கிறார், அவரை பற்றி எல்லாம் சொல்லி அவர் யாரை மனம் புரிந்தார்னு சொல்லி அந்த வந்த நோட்ல என்னையும் எழுதுன்றாரு. சோ இது ஒரு சிறப்பு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே முதல் பாடல்ல பார்த்தோம். இந்த 6வது பாடல்ல ஒண்ணு சொல்றாருங்க. அவரோட திருவடி எப்படி இருக்கும், அவரோட திருமுடி எப்படி இருக்கும். ஏன் இவனுங்க கண்டுபிடிக்க முடியல? திருமாலாலையும் பிரம்மனாலையும் ஏன் கண்டுபிடிக்க முடியலைங்கிற அவரோட திருநீற்று மகிமைய சொல்றாரு. அவரோட பாதம் எங்க இருக்கான், கீழே பாதாள உலகம் 7 இருக்கு பாருங்க, அங்க போய் பதிச்சிருக்கான் 7வது உலகத்துல. சரிடா, பாதம் அங்க இருக்கு. திருமுடி மேல ஒரு 7 உலகம் இருக்கு, அங்க இருக்கான். எப்படி யாரால பார்க்க முடியும்? சரி, திருநீரு 8 திக்குலையும் அப்படியே பறந்து கிடக்கான். இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒரு உருவம் உங்க கண் எதிர்க்க தலையும் தெரியல, வாழும் தெரியல, அப்படியே புகை மூட்டமா இருக்கு. ஏன்னா திருநீற்று பொடி எந்திக்குங்க இருக்கு. எப்படி இருக்கும் பாருங்களேன். ஒரு நிமிஷம் உங்க பூஜை அறைக்கு போங்க, இவர் சொல்ற இந்த உருவகத்தை மனக்கண்ணில் விரிங்க. மனதால எது வேணாலும் சாதிக்க முடியும், மனதால எதை வேணாலும் சாதிக்க முடியும். அத விரிச்சு கண்ணை மூடி ஒரு 2 நிமிஷம் இருங்களேன். உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைக்கிறதுங்கிறத எனக்கு சொல்லு. இவர் சொல்றார், அடி 1 பாதாளம் 7ற்கும் அப்புறம் முடி 1 இவ் அண்டங்கள் எல்லாம் கடந்தது. முற்றும் வெள்ளை பொடி 1 தோல் 8 திக்கின் புறத்தன. எப்படி இருக்காராம்? பூங்கரிம்பின் செடி 1 தில்லை சிற்றம்பலத்து அவரோட திரு நடனம் அப்படி இருக்கின்றார். இப்ப பாத்துங்க. சரி, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த சிவபெருமான் என்ன பண்ணாரு, நஞ்சை உண்டார் இல்லையா? அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையில ஒரு இது வரும்போது என்ன பண்றாரு இவரு, அந்த மேருவை என்ன பண்ணாரு, மத்தாக்கி வாசுகிங்கிற பாம்பை
கயிறாக்கி கடைந்து அதில் வந்த நஞ்சை உண்டார் இல்லையா? அப்போ அதை யார் தடுத்தாங்க? தடுக்காட்டி என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. சொல்றாரு, என்னப்பா நீ இப்படி போய் நஞ்சை இது பண்ணிட்டியப்பா, அன்னைக்கு மட்டும் அந்த சக்தி உனக்கு இடப்பக்கம் இருந்தவள் அதை தடுக்காட்டா நான்லாம் எப்படிப்பா உன்னை வந்து பார்க்க முடியும்? தேவர்கள் தஞ்சமடைந்தார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக அந்த நஞ்சை, தேவர்களுக்கு அமுதை கொடுத்து வாழ்க்கையை நீட்டிக்க வேண்டும் என்று நஞ்சை நீ உண்டாயே சொல்றாரு. எப்படி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நடமாடி 7 உலகம் உய்ய கொண்ட நாயகர் இவர் இல்லையா? முன்னாடி பாட்டுல பார்த்தோம். நான்மறையோர் தங்களோடும் திடமாட மதில் தில்லை கோவில் கொண்ட செல்வரே, உன் அருமை உனக்கு தெரியலையா? உமதருமை தேராவிட்டு இடமாடி இருந்தவளும் விளக்காவிட்டால் என் போல்வார்க்கு உடன் நிற்க இயல்வதென்று நான் எப்படி உன்னை வந்து பார்க்கிறது? என்ன இருக்கும் அப்படின்னு இவர் பாடுறாரு. தடமாலை முடி சாய்த்து பணிந்த வானோர் தஞ்சம் உண்டாக அங்க கருநீர் நஞ்சுண்டீரே. காரணம் சொல்றார், ஏன் இவர் நஞ்சம் உண்டாரு அப்படின்னுட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த மானிட வாழ்வு எப்படி இருக்குன்னு இன்றைய வாழ்வை வந்து சித்தரிக்கிறார் ஒரு பாடல். நஞ்சு தமிழ் பகுவாய் வெஞ்சின மாசுனம் தன் முதல் முறுக்க நெல் முதற் சூழ்ந்த நீர் சிறு பாம்பு தன் வாய்க்கு எதிர் வந்த தேரையை வவ்வி ஆங்கே யான் முன் கருவிடை வந்த ஒரு நாள் தொடங்கி மறவா மரளி முறை பிறல் பேல்வாய். இப்போ ஒரு காட்சியை சொல்றாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நஞ்சுடைய பாம்பு இருக்கு. பாம்பை திங்கும். என்ன அதெல்லாம் நீங்க வேற சயின்டிபிக்கா நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா தெரியும். அப்போ ஒரு நஞ்சு உண்ட பாம்போட வாயில ஒரு நீர் பாம்பு வால் மாட்டிக்கிச்சு இல்லையா? பாருங்க, அது வாயில இது வால் மாட்டிக்கிச்சு. இது வாயில என்ன இருக்கு? தேரை. இதுதான்டா வாழ்க்கைங்கிறார். இந்த வாழ்க்கையில நம்ம பிறந்த உடனேயே ஒருத்தன் துரத்திட்டே இருக்கிறான். இந்த மண்ணுல ஜடிச்ச உடனேயே ஒருத்தன் துரத்திட்டே இருக்கிறான். என்னடா இது இப்படி இருக்கே இந்த வாழ்வு அப்படிங்கறதான் அவர் இந்த உவமையை சொல்லி, இதிலிருந்து நாம் விடுபட வேண்டுமென்றால் நான் அம்பலத்தானை பணிதலை தவிர வேறு ஒரு வழியே இல்லை. ஆடும் அம்பல கூத்தனை பாடுதல் பரவுதல் பணிதலோ இல்ல மேல் முடிக்கிறார். பாருங்க எப்படி வாழ்க்கை ஒவ்வொன்ன சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா எல்லாத்தையும் துரத்துறான் ஒருத்தன் இல்லையா? அதுதான் அவர் சொல்றார். அடுத்த பாடல், இப்போ ஆண்டவனை பார்த்தோம், அவன் இதெல்லாம் பத்தி எப்படி இருக்கான், என்ன வண்ணத்தவன், அதெல்லாம் பார்த்தோம். இந்த வாழ்க்கையை பத்தி பார்த்தோம். இந்த வாழ்க்கைக்கு ஒரு பயன் ஒண்ணு இருக்கணும்ல. என்ன பயன்? நம்ம எவ்வளவோ பிறவிகள் பிறந்திருக்கிறோம். இந்த வாழ்க்கை பயனை பத்தி 10வது பாடல்ல இவர் சொல்றார். என்ன பயன்னு கேட்டீங்கன்னா, திருவுள்ளமாகி என் தீமையெல்லாம் அறுத்து, எனக்குள்ள வந்து என் தீமையெல்லாம் அறுத்து தானே புகுந்து அடியேன் மனத்தே வந்து சந்திக்கவே அப்படிங்கிற. எனக்கு பிறவி பயன் என்னன்னா, நீ இங்க இருக்கணும்பா. நெஞ்சகமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசை கொள்ளவாராய் பராபரமே நார் தாய்மானம். இங்க இருக்கணும். இவனை இங்க பார்க்கணும், வெளியில பார்க்க கூடாது. வெளியில பாக்குறதே நம்ம ஸ்கூல்ல வந்து இப்ப ஆனா அவனான்னு அச்சனம் சொல்லி தராங்க, வாய்ப்பாடு சொல்லி தராங்க. இப்ப நீங்க வந்து 8 8 சார் ஹவு மச்னா
நீங்க வந்து 188 2 8s are 16 3 8s are 24 நான் பாக்குறீங்க, டக்குன்னு 64 சொல்றீங்களே, எப்படி வந்தது? அதுதான் இறைவனை நாம் தரிசிக்கும் முறையும். முதல்ல வெளியில பார்க்கணும், வெளியில பார்த்தத உள்ளுக்குள்ள பார்க்கணும், ரொம்ப முக்கியம் அது. அப்போ அந்த பிறவி பயன் எப்ப வருது? இங்க வந்தாதான் பிறவி பயன் உனக்கு, வெளியில இருக்கிற வரைக்கும் கிடையாது. கடவுள் சொல்ல பாருங்க, கடவுள் திருவுள்ளமாகி என் தீமையெல்லாம் அறுத்து தானே புகுந்து அடியேன் மனத்தே வந்து சந்திக்க, ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம இவர் அருணகிரிநாதர் சொல்லுவார், இந்த ஐம்புலன்கள் திருவள்ளுவர் கூட சொல்றார் இல்லையா, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இவ் ஐந்தின் வகை தெரிந்தான் கட்டே உலகு அப்படின்பார். இவர் சொல்றார் ஒரு பாட்டுல, அது வந்து 12வது பாட்டுல இந்த ஐம்புலன்களை பத்தி பேசுறாரு. இந்த ஐவர் கல்வர்ங்கிறார், வல்லிதில் புகுந்து மண்மகன் திகிரியில் என் மடங்கு களற்ற ஆடுபு கிடந்த பீடில் நெஞ்சத்து நுழைந்தனை புகுந்து தழைந்த நின் சடையும் செய்யவாயும் மை அமர் கண்டமும் நெற்றியில் திகழ்ந்த ஒற்றை நாட்டமும் எடுத்த பாதமும் தடுத்த செங்கையும் புள்ளி ஆடையும் ஒள்ளிதின் விளங்க நாடகம் ஆடுகின்ற 5 பேர் வந்து என்னுடைய 6 சக்கரங்களையும் இயக்கிட்டு இருக்கிறான். அவன் பண்ணி என்னப்பா பண்றது? அவனால நான் தற்பு தான், என்னால அவனை மீறி ஒண்ணும் செய்ய முடியல. நீ வாப்பா, நீ போ, நீ வந்து இங்க புகுரு, நீ வந்துட்டீனா அவங்களை அடக்கிடலாம் அப்படிங்கிறத நம்ம புலனடக்கத்தை பற்றி ரொம்ப அழகாக இவர் வந்து 12வது பாடல்ல சொல்றாரு. அடுத்தும் திருப்பி வந்து நம்ம வந்து மானுட இயல்பை பத்தி தான் சொல்றாரு. எப்படி நம்ம பாரதி வந்து தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி பின் பெருங்கூற்றுக்கு இரையாகும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயும் சொல்றாரு இல்லையா. இப்ப நார்மலா என்ன பண்றோம், எல்லாருக்கும் வயசாகுது, நம்ம என்ன வாழ்க்கை, ஏதோ பிறக்கிறோம், தாய் தந்தையர்கள் வளர்க்கிறார்கள், படிக்கிறோம், வேலைக்கு போறோம், கல்யாணம் பண்றோம், குழந்தை பெறுறோம், அப்புறம் அதுக்கு பின்னாடி ஓடுறோம், அதுக்கப்புறம் வயசாகுது, முடியெல்லாம் நிறைக்குது, உடம்பெல்லாம் சுருக்கமாயிடுது, நோய் வருது, மூப்பு வருது, இப்படி நாம வந்து உழன்று கொண்டிருக்கிறோம். அதுதானே கிழவருமாய் நோய் மூப்பு கீழ்பட்டு காமத்து உழவரும் போய் ஓயுமா கண்டோம். இதுதான் நாங்க பண்ணது. என்ன பண்ணணும், நாங்க மொழி தெரிய வாயினால் இப்போதே மன்றில் நடமாடும் நாயனார் என்று உரைத்திருந்தால், நான் அதான் முதல்ல பாடல் எழுதும் போது எனக்கு அடிப்படையா இருந்தது இதுதான். உன் நாமத்தை ஒரு தடவை சொன்னேன்டா அதுக்கே திருமுறை பேசுறேன், எத்தனையோ பிறவியில கருவுல இருந்தேன், அப்ப எனக்கு என் தாய் சொன்னதெல்லாம் உன் தாழ் பணிய சொன்னால் என்று சொல்கிறோம் அல்லவா, அதை பத்தி பேசுறாரு. அந்த நாமத்தினுடைய பெருமையை சொல்றாரு. இந்த கலியுகத்துல இந்த நாமத்தை சொன்னாலே நமக்கு பலன்கிறத எத்தனையோ நம்முடைய முனிவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, குருமார்கள் சொல்லியிருக்கிறாங்க. இவர் என்ன சொல்றாரு, நாமத்தினால் என் நாத்திருந்தேன். உன் நாம சொன்னா என் நாக்கு திருந்து, ஆனா சொல்ல மாட்டேங்கிறத. மாமலர் சேர் தாமத்தினாலும் சரண் பணியேன். அப்புறம் என்ன எனக்கு இருக்கு வாழ்க்கையில பாதுகாப்பு கேட்கிறார். சேமத்தினால் உன் திரு தில்லை சேர்வதோர் சென்னறியே, அதுதான்டா எனக்கு வேணும், அதுதான் என்னை பாதுகாக்க கூடியது அப்படிங்கிறத அந்த இறைவனை பாருங்க எப்படி அவர் சொல்றாரு பாருங்க. அந்த வழியிலேயே நான் பயணிக்கணும். அதாவது இவர் இன்னொரு பாட்டு பாருங்க, ரொம்ப பிடிச்ச பாட்டு இதுவும். அதாவது அந்த இறைவனை வந்து வர்ணிக்கிறார். அதாவது நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையில நாம எப்பவுமே வந்து இந்த மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இது 3க்குள்ளதான் உழல்றோம்.
இது ஏதோ ஒரு விதத்துல ஒவ்வொரு ஜீவனும் இங்க அடிமைப்பட்டு கிடக்கிறதுங்கிறத மறைக்கவோ மறுக்கவோ முடியாது. அப்போ இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல சந்தமும் கூட. இந்த பாட்டை பாடுறேன் பாருங்களேன். நெறிதரு குழலை அரள் என்பர்கள். நெறிதரு குழல்னாக்கே அந்த முடி எப்படி இருக்கான், அந்த ஆத்துல பாத்தீங்கன்னா இந்த தண்ணி ஓடி கரு மணல் இருக்கும் பாத்தீங்களா, பொடிசு பொடிசா இருக்கும். நெறிதரு குழலை அரள் என்பர்கள், நிழல் எழு மதியம் நுதல் என்பர்கள், நிலவினும் எளிது நகை என்பர்கள், நிரம்பரு கலசம் முளை என்பர்கள். இந்த பெண்கள் எப்படி தன்னுடைய அழகை எப்படியெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறத, அறிகுவது அரிதி இடை என்பர், இல்லை என்று செல்வதுந்தன் இடையல்லவா மின்னல் இடையல்லவான் பார் கண்ணதாசன். கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமால சொல்றாரு. அது மாதிரி அறிகுவது அரிதம். எப்படி கம்பன் பொய்யோவெனும் இடையாளோடு சொல்ற மாதிரி பார்க்கவே முடியலையா, அந்த மாதிரி இடுப்பான். அடியினை கமலம் மலர் என்பர்கள். அவயவம் இணைய மடமங்கையர். அப்படி இளமையோடு இருக்கக்கூடிய மடமங்கையர் பார்வையிலே சிக்கி நான் தவிக்கிறேனே, என்ன பண்ணணும், நான் புத்தி உள்ளவன்னா மறி மழு உடைய கரண் என்கிறார். இப்பதான் இறைவனை பத்தி பேசுறாரு. மறி மழு அவன் வச்சிருக்கிறான், அவனுடைய ஆயுதங்கள் கரண் என்கிறார். மரளியை முனியும் அரண் என்கிறார். மதி பொதி சடில தரன் என்கிறார். மலைமகள் மருவும் புயன் என்கிறார். உன்னுடைய இதெல்லாம் செறிப்பொழில் நிலவு திலை என்கிற, தில்லைங்கிறது இங்க திலைன்னு இடை குறையாகி வந்திருக்கிறது. செறிபொழில் நிலவு திலை என்கிறார். திருநடம் நபிலும் இறை என்கிறார். சிவகதி அருளும் அரசு என்கிறார். உன்கிட்ட வர்றதுக்கு பதிலா நான் யார்கிட்ட போறேன் பாருங்க, இல்லையா? இந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல். அவசியம் நீங்க இதை உள்வாங்க. அதுக்கடுத்து இன்னொரு 10 நிமிஷம் தான் இருக்கு. ஒரு நாயகன் நாயகி பாவனையில பாடுறார். அதாவது இந்த நாயகனை பத்தி, நாயகனாக இறைவனை பாவித்து, தன்னை நாயகியாக பாவித்து, தலைவியை விட்டு பிரிந்து சென்ற தலைவனை பற்றி தலைவி ஏங்குகிறார். நம்ம அகம்லாம் பாத்தீங்களா? அப்ப சொல்றாரு, இனிமே நமக்கு உறவே இல்லை, இல்லையா? நீ என்னை பிரிந்து போயிட்ட. எதுக்காக போன? சுழிந்த உந்தியில் அழுந்து மேகலை தொடக்க நின்றவர். ஒரு பெண்ணு அவளுடைய அந்த தொப்புள்ள இருக்கிற அந்த மேகலை அதை பார்த்து நீ அதுக்கு ஆசைப்பட்டு போயிட்டேன்னு அந்த ஆண்பால் அந்த ஆண்மகனை, அந்த தலைவனை சொல்லி இந்த தலைவி ஏங்குவதாக, நீ திருப்பி வரமாட்டியான்னு, ஒளிந்தது எங்கள் உறவு என்கொலோ எரியில் ஒன்னலார்னா பகைவர், புறம் முன்னோர் நாள் விழுந்து எரிந்து துகளாக என்றி செய்த வில்லி பிள்ளை நாயகர் போலியார் சுழிந்த உந்தியில் அழிந்து மேகலை தொடக்க நின்றவர் நடக்க நொந்து அழிந்த சிந்தனின். நடக்கவே முடியாம சிந்தையெல்லாம் கேடுகட்டு வந்தாலும் நீ என்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்ற மாதிரி இந்த நாயகி பாவத்துல அவர் ஒரு பாடல்ல சொல்றாரு. அந்த அளவுக்கு அவர் அந்த ஏக்கம், அவர் பாருங்க, அந்த எந்த அளவுக்கு இறைவனை தன்னோடு உள்வாங்கி தானும் அவனும் வேறல்ல என்ற சிந்தனையிலேயே இருக்கும் பொழுது இந்த மாதிரி பாவங்கள், இந்த மாதிரி நமக்கு பாடல்கள்ங்கிறது தானே பிறக்கக்கூடிய. அப்படிலாம் சொல்லிட்டு அடுத்த பாடல்ல பாத்தீங்கன்னாக்க, அடுத்து நம்ம எல்லாத்துலயும் பார்த்திருக்கோம் நாயேன்னுட்டு. இவர் என்ன பண்றாரு, நானே ஒரு நாயன், நாயிலையும் கேடு கெட்டவன், எனக்கு தாய் மாதிரி பக்கத்துல இருந்து என்னை
அருள்பாலிக்கிறாருங்கிறத ஒரு பாட்டுல சொல்றார். நாயனைய என்னை பொருள்படுத்தி, என்னையும் ஒரு பொருட்டாக்கி, எப்படி இந்த திருமுறை ஆய்வுல என்னை உரை நிகழ்த்த சொல்லி அன்பு தங்கை லாவண்யா சொன்ன மாதிரி, நாயனைய என்னை பொருள்படுத்தி நன்கு அழித்து தாயனைய அருளும் தம்பிரான்கிறார் தில்லையில இருக்கக்கூடிய சிவபெருமான். நமக்கு நல்லா தெரியும், இந்த புலன் வழி செல்லக்கூடியவனை வள்ளுவரும் திட்டுறாரு, இவரும் திட்டுறாரு. இவர் என்ன சொல்றாரு, பணங்கிறாருங்க, நீ பிணம் அப்படிங்கிறார். புலன்வழி போம் நெஞ்சமே இனி பைய பைய பிணியாய் கடை வழி சாதி எல்லோரும் பிணம் என்னவே. பாருங்க, நீ ஆண்டவனை பிரார்த்திக்காம நீ ஐம்புலன்கள் வழியே செல்கிறாயே, பைய பையனா ரொம்ப மெதுவா, இனிமே உன்னை பிணி கொல்லும், கடைசியில நீ பணம் தான் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா என்னதான் புரிஞ்சுட்டாலும் நம்மளால பாருங்க தடுக்க முடியுதான்னுட்டு. நல்லா பேசுறோம், டெய்லி கோவிலுக்கு போறோம், எல்லாம் பண்றோம். ஏன் நம் சிந்தை அங்க ஒருங்கே இல்லை, அங்கதான் பிரச்சனை. நம்மளால அந்த இறை தன்மையை உள்வாங்கி அதனோடையே பயணிக்க முடியவில்லை. அடியார்கள் அன்னைக்கு அப்படியே அதே நினைவிலேயே இருந்தாங்க. எதுக்கு காட்டுக்கு போய் தவம் பண்ணாங்க? ஏன் வீட்டுல தவம் பண்ணக்கூடாதா? இடையூறுங்கிறது நல்லா தெரியும். காட்டிலும் இடையூறு வரும். விஸ்வாமித்திரர் தானே ராமனை கூப்பிட்டாரு, அங்கேயும் இடையூறுகள் வரும், அது விதிப்பயன். ஆனா நமக்கு ஒண்ணு கைகூடணும்னா நம் சிந்தையெல்லாம் அதுலயே இருக்கும். இப்ப இந்த ஒரு பாட்டு, அதுக்கு அடுத்து நம்ம கடைசி பாட்டுக்கு போயிடலாம். இந்த அற்ப வாழ்வு, இந்த வாழ்வை பத்தி சொல்றாரு. நேற்று இந்த பாடல் தாங்க என்னை அப்படியே மதி மயக்கிடுச்சு. ஒரு பித்த நிலைக்கு என்னை கொண்டு சென்று என்னால் அதுல இருந்து மீள முடியாமல் நான் முரளி அண்ணாவை கூப்பிட்டு, அண்ணா இந்த பாட்டை பாருங்கன்னா என்னெல்லாம் நடக்குது பாருங்க, இவர் இப்படி சொல்றாரு, நீங்க அந்த பாட்டை படிச்சு எங்க கூட பேசணும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி என்ன பாட்டுன்னு கேக்குறீங்களா? இதுக்கு பொருள்லாம் வேண்டாங்க, அந்த பாட்டை பாருங்க. பேசுவாளி பேசுவாளி ஆசையோடு மயங்கி மாசுரு மனமே. எப்படி சொல்றாரு பாருங்க, ஆசையில போய் இப்படி மயங்கிட்டியே, அழுக்கா இருக்கேடா, பேசு. நீ ஒண்ணு புரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல நீ பார்த்தது மறையும், வாய்க்கு கீழே போயிட்டா மலம், நீ பூசறிய பூச்சு, அதெல்லாம் அழுக்குடா, புணர்ந்தன பிரியும்டா, நிறைவா இருக்கிறது குறையும், உயரமா இருக்கிறது பணியும், பிறக்கிறது இறக்கும், பெருசா இருக்கிறது சிறுக்கும். எப்படி சொல்றாரு பாருங்க, ஒன்றொன்றும் ஒரு வழி நில்லா. இந்த பாட்டு ரொம்ப நல்ல பாட்டுங்க. சொல்றாரு, பேசுவாளி பேசுவாளி ஆசையோடு மயங்கி மாசுரு மனமே, பேசுவாளி பேசுவாளி கண்டன மறையும் உண்டன மலமாம் பூசின மாசாம் புணர்ந்தன பிரியும் நிறைந்தன குறையும் உயர்ந்தன பணியும் பிறந்தன இறக்கும் பெரியன சிறுக்கும் ஒன்றொன்றும் ஒரு வழி நில்லா அன்றியும் செல்வமோடு பிறந்தோர் தேசோடு திகழ்ந்தோர் கல்வியில் சிறந்தோர் கடும் திறல் மிகுந்தோர் கொடையிற் பொழிந்தோர் படையிற் பயின்றோர் குலத்தில் உயர்ந்தோர் நலத்தினில் வந்தோர் எனையர் என் குலத்தினர் இறந்தோர் அனையவர். எல்லாம் கடைசியில் என்ன ஆறா? இதுதாங்க வாழ்க்கை. இதைத்தான் நாம புரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன சொல்றாரு திருவள்ளுவர், அடுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இவை நான்கும் இழுக்காது இருப்பது அறம். அறம்னா என்ன அது தெரியல நமக்கு. எது அறம்ங்கிறது நமக்கு தெரியல, எது தர்மம்ங்கிறது நமக்கு தெரியல. இதுதான் தர்மங்கிறார். என்னடா புரிஞ்சிருக்க? இப்படிப்பட்ட வாழ்வில் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு சொல்லி இருக்கிறவர்கள் நம் முன்னோர்கள். அதை விடுத்து மேடை அலங்காரத்துக்காக இவர் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் மேடை போரும் முழங்கிவிட்டால் மட்டும் இந்த சித்தாந்தங்கள் நம்முள் புகுந்து விடுமா? நாம் நடந்து காட்ட வேண்டும். அதற்குத்தான் கம்பன் என்ன சொல்றாரு, நடையில் நின்று உயர் நாயகன்கிறார். ராமன் எப்படிப்பட்டவன்? சித்தாந்தங்களை மட்டும் பேசி சிக்குண்டவன் கிடையாது, தான் நடந்து காட்டுகிறான். நடந்து காட்டுபவன் தான் நாயகன். இன்றைக்கு கூட பாரத நாட்டிலே நடந்து காட்டினதால் தான் நாயகனாகி ஒருவர் நிற்கிறார். அதுதான் முக்கியம்.
நம்ம இப்போ 3 நிமிடங்கள் தான் இருப்பதனால நான் கடைசியில இவர் முக்தின்னு ஒண்ணு சொல்றாரு, அதையும் நீங்க பாருங்க. அதாவது பெறுகின்ற எண்ணிலை தாயிரும் தேருரும் யானும் என்னை உருகின்ற துன்பங்கள் 1000 கோடியும் ஓய்வோடு சென்று இருகின்ற நாள்களுமாகி கிடந்த இடக்கனெல்லாம் அறிகின்றன. எப்ப அறிகின்றனா, தில்லை ஆளுடையான் செம்பொன் அம்பலத்தேங்கிறாரு. அது முக்தி. இப்ப கடைசி பாட்டு போற்றி பாடல்ல அவர் நிறைய சொல்றாருங்க, கதையெல்லாம் சொல்றாரு. இந்த போற்றி பாடல்ல இறைவனுடைய லீலைகளை எல்லாம் அடுக்கி வைத்திருக்கிறார். அந்த பாடலோடு நாம் இதை நிறைவு செய்யலாம். இதுல என்ன சொல்றாருனாக்கே, திருமாலுக்கு சக்கரம் கொடுத்தது, குபேரனுக்கு சங்கநிதி பதுமநிதி கொடுத்தது, மார்க்கண்டேயனுக்கு வாழ்நாள் அளித்தது, தேவருக்காக நஞ்சு உண்டது, மன்மதனை எரித்தது, தாருகாவனத்து முனிவர்களையே யானை அழிச்சது, அர்ஜுனனுக்கு ஆயுதம் வழங்கியது, ராவணன் அவன் மேருமலையை தன் கையால ஒற்றை விரலால தூக்க முற்பட்ட போது அவனை அடக்கியது. அப்படிலாம் நிறைய வரலாறு சொல்றாரு. அதெல்லாம் தாழ்நிழல் அடைந்த மாணிக்காக நான்முறை விரலாது கோன்முறை வழித்துட்டு பதைத்து வரும் கூற்றை படிமிசை தெறிக்க உதைத்து உயிரளித்த உதவி, அந்த மார்க்கண்டேயனுக்கு உதவி என்ன. அதே மாதிரி தவுணர் மூவையில் ஒல்லனல் கொழுவி ஒரு நொடி பொடி பட வில் ஒன்று வளைத்த வீரம் போற்றி, பிறர் பதம் ஒன்றில் வெள்ளிமலை எடுத்த அரக்கனை நெறித்த ஆண்மை போற்றி, இப்படியெல்லாம் சொல்கிறார். அந்த பாடலை படிக்க வேண்டும். அந்த பாடலை படிக்க வேண்டும் என்பதல்ல, அந்த பாடலுக்குள் நீங்கள் பயணிக்க வேண்டும். பயணித்து இந்த அடியார் எப்படி அந்த ஆண்டவனை காண முற்பட்டாரோ அது மாதிரி காண முற்பட வேண்டும் என்று சொல்லி, நான்மணி மாலை நானும் நயமுற கற்றபோது, என்னுடைய கவிதைக்கு வருகிறேன். நான்மணி மாலை நானும் நயமுற கற்றபோது வான்வரை மனமும் செல்ல வாய்த்தனல் பேரை எண்ணி ஊனினில் கண்ட மாற்றம் உரைத்தனன் உரிமையோடு. நேத்து நான் முரளி நாட்ட பேசினதை கவிதையா வடித்தேன். ஊனினில் கண்ட மாற்றம் உரைத்தனன் உரிமையோடு தேனிடை போந்த ஈ. ஒரு ஈ தேனுக்குள்ள அம்புட்டா எப்படி இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி இருந்தது என்னுடைய மனநிலை. தென்றலில் கலந்த நீர், தென்றல்ல போய் நீரை பிரிக்க முடியுமா உங்களுக்கு? அப்படி ஒரு சில்லுன்னு அந்த நீரா காற்றானே தெரியாம அந்த மாதிரிதான் இருந்தது என்னுடைய மனநிலை. செவிமடுத்த யாவருக்கும் சிறியன் என்றன் கவிதையால் கரம் குவித்து நன்றி சொன்னேன். புவியினில் ஓங்க அறம் சிறந்தேனாலும் குவிந்திடும் வாழ்வினில் வளமும் குன்றா என்று சொல்லி இந்த வாய்ப்பை நல்கியமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. தங்களுடைய உரைக்கு எங்கள் குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் உரையின் தொடக்கத்திலேயே நான்மணி மாலையை முதலில் இயற்றியவர் பட்டினத்து பிள்ளைகள் என்ற அற்புதமான தகவலை கூறி எங்கள் தகவல் களஞ்சியத்தில் சேர்த்து விட்டீர்கள். மேலும் அடியார்களுக்கு தொண்டு செய்வதுதான் நம் முதல் கடமை என்றும் உணர்த்தினீர்கள். பெருமான் தில்லையில் மட்டும் நடனமாடவில்லை, நம் நெஞ்சினுள்ளும் நடனமாடிக்கொண்டிருக்கிறார் என்று அற்புதமாக உரைத்தீர்கள். ஆம், பெருமான் உண்டதோ நஞ்சு, அவன் உறையும் இடமோ நம் நெஞ்சு என்று அவனை எப்படி நம் நெஞ்சில் உரையச் செய்யலாம் என்றும் பல்வேறு மேற்கோள்களை எடுத்து கூறினீர்கள். நிறைவாக நிலையில்லாமை என்ற பெரும் தத்துவத்தை அற்புதமாக உரைத்து இலக்கியங்கள் நயம் பாராட்டுவதற்கு மட்டுமல்ல, இலக்கியங்கள் அனுபவிப்பதற்கு என்று தாங்கள் கூறியதை தாங்களே நிரூபித்தும் விட்டீர்கள். மிக அற்புதமான உரையை தந்தமைக்கு தங்களுக்கு எங்கள் குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணா அவர்களுக்கும் கண்டு கழித்த இணைய அன்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து 27வது சிற்றுலக்கிய நிகழ்வுக்குள் செல்ல கீழே சாட் பாக்ஸில் உள்ள லிங்கில் இணையுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.